அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்திற்கான கும்பராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு, இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கோவில்களில், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் அப்படிங்கிறத விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படுங்க. வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இனிய தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுப காரிய பேச்சுக்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா எதிரிகளுடைய திட்டங்களை முறியடித்து விடுவீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. நெருங்கிய நண்பர்களினுடைய உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான மாதமாகவே பெரும்பாலும் இருக்க செய்யுங்க. சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கலாம். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஆகியவை உருவாகும். அதே மாதிரி தன வரவு அதிகரித்து காணப்படும். மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய வருகையால் உள்ளம் மகிழ ஆரம்பிச்சிடும். பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலை எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க. சிலரின் உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். மதிப்பு மிக்க மனிதர்களுடைய நட்பால் அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் நிறைவேறலாம். பெண்கள் தங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குழந்தைகளினுடைய சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்று வைக்கும். உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாமே வீடு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சினிமா, ட்ராமா, மால் அப்படின்னு இளைஞர்களுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியுங்க. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பக்தியில் நாட்டம் அதிகரித்து காணப்படலாம். விற்பனை பிரதிநிதிகள் வாக்கு வன்மையால் பொருட்களினுடைய விற்பனை சூடுபடிக்க ஆரம்பிச்சிடும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க. மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவும். தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படக்கூடிய
ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படுங்க. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தாமதப்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. பெற்றோர்களுடைய உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசமும் பெருகும். புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. பகைகளை வெல்லக்கூடிய திறன் ஏற்படும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் வந்து சேர வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குது. சிலருக்கு தடை தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது நல்ல பலன்கள் தான் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சவாலான காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பணியிட சூழல் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணம் ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வருவாய் அப்படிங்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதி வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். மாதம் பிற்பகுதி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சரியான பணவரவு தாராளமான பணவரவு இருக்காது. மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு தாராளமான பணவரவு இருக்குமே தவிர மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் உங்களுக்கு தனவரவு சற்று குறைவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் செலவினங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்களை கட்டுப்படுத்த பாருங்கள். செலவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பண நெருக்கடியை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு உங்களுடைய தேவைக்கான செலவுகளை மட்டும்தான் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது அதுலேயும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க. பெரும்பாலும் ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படுவதற்கு கிடையாது. பட் இருந்தாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விடுவதன் காரணமாக பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அப்படின்னா அதற்கான மருந்துகளை உடனே எடுத்துக்கோங்க. உரிய மருத்துவரை அணுகி மருந்துகளை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் வீட்டில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டம். அவங்களுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு அமையப்பெறும். நீங்கள் இந்த காலத்தில் ஆசிரியர்களுடைய ஆதரவும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. போட்டி விளையாட்டு தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்குது. சில விஷயங்கள் மட்டும்தான் பாதகமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க.